எல்லா இந்தியா கிளிட்ஸ் வியூவர்ஸுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இதுதான் என்னுடைய டாட்டர் உத்தரா. அஃப்கோர்ஸ் நான் உன்னிகிருஷ்ணன். ஹாய் இந்தியா கிளிட்ஸ் வியூவர்ஸ். அழகே அழகே எதுவும் அழகே அன்பின் விழியில் எல்லாம் அழகே மழை மட்டுமா அழகு சுடும் வெயில் கூட ஒரு அழகு மலர் மட்டுமா அழகு பிழுமிலை கூட ஒரு அழகு புன்னகை வீசிடும் பார்வைகள் அழகு வார்த்தைகள் தீர்கையில் மௌனங்கள் அழகு. அப்பா வந்து கண்டிப்பாக அப்பாவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ரோல். அவர் வந்து சைலண்ட்டாக எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பார். இப்போ எனக்கு வந்து இப்போ எங்கள் ஃபேமிலிக்கு வந்து அவர் தான் ஹீஸ் அ பிக் பில்லர் ஆஃப் சப்போர்ட் அண்ட் மெனி இம்பார்ட்டண்ட் டிசிஷன்ஸ், ஆல் தி இம்பார்ட்டண்ட் டிசிஷன்ஸ் வந்து அவரை கேட்டு தான் எல்லாம் யூஸ்வலாக பண்ணுறது. ஏதாவது கிரிட்டிக்கலாக இருக்கிற டெசிஷன்ஸ் சின்ன வயசில் இருந்த அவர் தான் கரெக்டாக அந்த அட்வைஸ், ஒரு மாரல் சப்போர்ட் எல்லாமே அவர் தான் கொடுப்பாரு. அம்மா தான் முன்னாடி தெரியும். அஃப்கோர்ஸ் அம்மா நிறைய பண்ணிகிட்ருப்பாங்க, எல்லாம் முன்னாடி அவங்க சட்டுன்னு தெரியறது அம்மாவோட இதுதான் நம்மளுக்கு தெரியும். ஆனால் அப்பா வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க முடியாது, பட் we can feel that many things he is doing. ஸோ எல்லோரும் ஃபாதர் ஆகிடலாம், பட் என்ன சொல்கிறது, இட்ஸ் டிஃபிகல்ட் டு பி a dad. ஸோ அது வந்து that's why a dad is very special. ஆக்சுவலி சின்ன வயசில் அவங்களுக்கு பாடுற அந்த டேலண்ட் இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியும். ஏன்னா இப்படியே முணுமுணுத்துட்டே இருப்பா, சின்ன வயசில் இப்படியே பாடுவா, சும்மா பாட்டு கேட்டோடனே உடனே அந்த டியூன் பிக்கப் பண்ணி பாடுவா. ஸோ எங்களுக்கு தெரியும் கொஞ்சம் ஏதோ இருக்குது, டேலண்ட் இருக்குதுன்னு. இப்போ சும்மா அப்போலாம் கற்றுக்க ஆரம்பித்தோம் அந்த கர்நாடக இசை. ஷி கோஸ் ஃபார் கிளாஸஸ். சுதா, அவங்க டீச்சர் வந்து டாக்டர் சுதா ராஜா. நான் வந்து வீட்டில் வந்து அப்பாவோட பாட்டெல்லாம் நிறைய கேட்பேன், எம்எஸ் அம்மாவோட பாட்டு கூட நிறைய கேட்பேன். அப்புறம் நான் அண்ணா வந்து பியானோ வாசிப்பாங்க, ஸோ நான் அவங்க கூட பாடுவேன். அவங்க வாசிப்பாங்க, நான் பாடுவேன். அந்த மாதிரி எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தது மியூசிக்கில். சைந்தவி ஆண்டி என் பேரை சஜஸ்ட் பண்ணாங்க. அதனால் ஜிவி அங்கிள் வந்து என்னை கூப்பிட்டாங்க. அந்த நேரத்தில் அப்பா வந்து ஊரில் இல்லை. ஸோ அப்போது வந்து நான் என் அம்மா கூட போனேன். அப்போ வந்து சும்மா ரஃப்பாக பண்ணேன். எனக்கு கோல்டு கூட இருந்தது. ஸோ அவங்களுக்கு என் வாய்ஸ் பிடிச்சது. அப்படிதான். மழை மட்டுமா அழகு சுடும் வெயில் கூட ஒரு அழகு. ஏர்டெல் சூப்பர் சிங்கரில் தான் ஃபஸ்ட் டைம் அவ வந்து ஸ்டேஜில் பாடுறான். ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 2 வருஷம் முன்னாடி நினைக்கிறேன். அந்த ஃபைனல்ஸில் கிராண்ட் ஃபினாலில் வந்து ஜட்ஜஸோட குழந்தைங்க, ஜட்ஜஸோட சில்ட்ரன் பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி. அதில் வந்து ஸ்ரீனிவாஸ் சாரோட டாட்டர் பாடினாங்க, சுஜாதா. எல்லோரும் அப்போது என்னோடய டாட்டர் இவளை வந்து இவ்வளவும் வரணும்னு சொல்லிவிட்டு இவளையும் பாட வச்சு. அப்போ தான் அது கம்ப்ளீட் ஆகும், 3 ஜட்ஜஸோட குழந்தைங்க வந்து வரணும்னு. ஸோ அந்த மெயின் ஷோ லைவ் போயிட்டுருக்கு. நாங்கள் எங்கள் டேர்னில் அந்த மியூசிக் போயிட்டுருக்கு, நாங்கள் நடந்து வரோம். அந்த ஒரு ஸ்டேர்ஸ் மாதிரி இருக்குது. அந்த ஸ்டேர்ஸ் வந்து இறங்கும்போது இவள் தடுக்கி விழுந்துட்டான்.
தடுக்கி விழுந்த உடனே ஆல்மோஸ்ட் கீழே விழுந்துட்டா. பட் நான் கை பிடிச்சதுனால அப்படியே தூக்கி அந்த லைவில் போய் எல்லோரும் பார்க்குறாங்க. இப்போ 5000 10,000 பீப்புள் உட்காந்து பார்க்குறாங்க. ஆல் ஓவர் த வேர்ல்டு ரிலே போயிட்டுருக்கு. இப்போ கூட அந்த வீடியோ யூடியூப்பில் இருக்கும் இவ பாடுறது. ஸோ அது ஒரு பயங்கர ஒரு டென்ஷனான ஒன்றும் இல்லை. நான் அப்படியே பிடிச்சி தூக்கிட்டேன். ஸோ அதனால் ஒன்றும் கீழே விழல. ஆனால் இன்ஸ்பைட் ஆஃப் தட் ஷீ கேம் அண்ட் அவள் பாடிட்டா, நல்லா பாடினா. அந்த ஒரு இன்சிடெண்ட் தான் நிஜமாகவே அவளுக்கே ஒரு இன்ஸ்பிரேஷன். அந்த நான் நிறைய பேர் அதை பார்த்தாங்க. ஸோ ஒரு ரொம்ப ஒரு ஒரு மறக்க முடியாத ஒரு நான் வந்து பாடும்போது அப்பா வந்து சில சங்கதிஸ் எல்லாம் சொல்லி கொடுப்பாரு. அப்புறம் ஏன்னா இப்படி பாடணும், அப்படி தான் பாடணும், அப்படியெல்லாம் சொல்லி கொடுப்பாரு. ஒன்று வந்து அவள் வீட்டில் இருந்தாலே ரொம்ப கலகலப்பாக இருக்கும். அப்போ அவள் இல்லாமல் இருந்தால் தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த ஒரு இட்ஸ் ஆல்வேஸ் ஏதாவது பண்ணிகிட்ருப்போம். விஷமம் பண்ணிகிட்டு இருந்தாலும் ஓகே, ஹாப்பியாக விளையாட்டுத்தனமாக இருந்தாலும் ஓகே, குறும்புத்தனம் பண்ணாலும் எல்லாம் ஒரு ஒரு ரொம்ப நல்லா இருக்கும். வி ஆல் என்ஜாய் தட். ஸோ அவள் வந்து ஒரு நாள் வீட்டில் இல்லைன்னா கூட ஒரு மாதிரி ரொம்ப சைலண்ட்டாகிடும். வீடு வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் அவள் வந்து அவள் பாடும்போது அவளுக்கு ஒரு இன்ஹரண்ட் ஒரு ஃபீல் இருக்குது. அஃப்கோர்ஸ் சிலது வந்து நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது, சில ஒரு அளவுக்கு தான் சொல்லிக் கொடுக்க முடியாது. சிலது வந்து தானாக அந்த பாவம் அதெல்லாம் இயற்கையாகவே இருக்கணும் நம்ம உள்ள. ஸோ அப்படி பார்க்கும்போது அவளுக்கு நேச்சுரலாக சில சிங்கிங்லேயே ஒரு சில நேச்சுரலாக அமைஞ்சிருக்கு சில விஷயங்கள். ஸோ அதில் ரொம்ப சந்தோஷமாக. நறுமுகையே நறுமுகையே நீ ஒரு நாழிகை நெல்லாய், செங்கனி ஊறியவாய் திறந்து நீ ஒரு திருமொழி சொல்லாய். அற்றை திங்களன் நிலவில் நெற்றை தரள நீர் வடிய கொற்ற பொய்கையாடியவள் நீயா. திருமகனே திருமகனே நீ ஒரு நாழிகை பார்த்தாய், வெண்ணில உறவையில் வந்தவனே வேள்விழி மொழிகள் கேளாய். அற்றை திங்களன் நிலவில் நெற்றி தரள நீர் வடிய கொற்ற பொய்கையாடியவள் நீயாய். அற்றை திங்களன் நிலவில் நெற்றி தரள நீர் வடிய கொற்ற பொய்கையாடியவள் நீயாய். ஆனால் அவள் வந்து ரொம்ப கிளியராக இருக்கா. நான் எனக்கு வந்து சிங்கராக தான் ஆகணும். ஆமாம், என் சன் வந்து சின்ன வயசுலேருந்து அவனுக்கு பியானோ ரொம்ப பிடிக்கும். ஸோ அவன் இப்போ 5th கிரேட் பண்ணிகிட்ருக்கான் பியானோவில். ஸோ அது ஆனால் அவன் வந்து ஹீ இஸ் வெரி குட் இன் ரொம்ப க்ரியேட்டிவ் அவன். ஸோ ஹீ வாண்ட்ஸ் டு டூ இஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஸோ அதுக்கு இப்போ 12th பண்ணிகிட்ருக்கான். பண்ணதுக்கப்புறம் இன்ஜினியரிங் தான் அவனோட எய்ம். ப்ளஸ் அஃப்கோர்ஸ் மியூசிக்கும் ரொம்ப சீரியஸாக எடுத்துப்பான். ஆக்சுவலாக பார்க்க போனால் இப்போ பாடுறதுக்கு காரணமே ஒரு விஷயம் வந்து என்னோடய சன் தான். ஆமாம், ஏன்னா ரொம்ப என்கரேஜ் அவன் பாட வச்சு இந்த பியானோ வாசிச்சு இவ்வளோ பாட வச்சு. ஆமாம், அவன் இப்போ பியானோ ப்ளே பண்ணுறதுக்காக இவ்வளோ பாட சொல்லுவாள். ஸோ 2 பேரும் சேர்ந்து பண்ணிட்டு இருப்பாங்க. இல்லை, ஆஸ் அ சிங்கர் அஃப்கோர்ஸ் நான் சொன்னால் டெஃபினட்டாக மியூசிக் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம சினிமாவில் அந்த மியூசிக் இட் இஸ் அ கல்ச்சர். பல வருஷங்களாக அந்த மாதிரி ஒரு கல்ச்சர் அப்படி வந்துட்டுருக்கு. அதனால் எல்லோரும் அதை என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ சாங்ஸ் வந்து ஆக்சுவலி ஹோல்ட் அ ஃபிலிம் டுகெதர். கரெக்டாக அந்த பிளேஸ்மெண்ட் கரெக்டாக இருந்தால் ஏன்னா இமோஷன் ஆகட்டும் என்ன எப்படி இருந்தாலும், ஏன்னா நம்ம ஃபிலிம்ஸ்லலாம் நிறைய இமோஷன் ரொம்ப ஜாஸ்தி. இப்போ இங்கிலீஷ் படம் எடுத்தோன்னா அந்த அளவுக்கு இமோஷன்
வேறு மாதிரி காமிப்பாங்க. அது வந்து த்ரூ மியூசிக் அண்ட் தென் த வே தே பிக்சரைஸ் அந்த மாதிரி கூட காமிப்பாங்க. நம்ம இதில் கூட நம்ம சினிமாவில் வந்து லாட் ஆஃப் இமோஷன் த்ரூ சினிமா. அப்புறம் நிறைய இந்த மாதிரி லவ் ஸ்டோரிஸ் அதெல்லாம் ரொம்ப நிறைய இருக்கிறதுனால மோஸ்ட் ஆஃப் த மூவிஸ் ஆர் ஒரு பேஸ்ட் ஆன் ரொமான்டிக். இது காமெடியாக இருந்தாலும் சீரியஸாக இருந்தாலும் இட்ஸ் ஆல் பேஸ்ட் ஆன் சம் ரொமான்டிக் இது. ஸோ அப்படி இருக்கும்போது சாங்ஸ் ப்ளே வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ரோல். அண்ட் அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக ஒரு மூவி வந்து முதல்ல லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஆடியோ ரிலீஸ் இதெல்லாம் இட் ஆட்ஸ். ஒரு மூவி ஒன்று லான்ச் பண்ணோன்னா அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆடியோ ரிலீஸ் அந்த பாடல்கள் வெளியீடு இதெல்லாம் ஆடியன்ஸுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு கொடுக்கறது. ஸோ அது ரொம்ப இட்ஸ் அ நைஸ் திங். இட்ஸ் நல்ல விஷயம்தான் என்னோட ஒரு ஒப்பீனியன். அஃப்கோர்ஸ் சில பேர் வந்து தேர் ட்ரைங் டு கெட் அவுட் ஆஃப் சாங்ஸ், சில டைரக்டர்ஸ். ஆனால் சில மூவிஸ்க்கு வந்து சாங்ஸ் தேவை இருக்காது, அந்த மாதிரி சப்ஜெக்டாக இருக்கும். அப்போ வந்து நம்ம வந்து சும்மா அதுக்குன்னு ஒரு மியூசிக் போடணுமேன்னு சொல்லிட்டு சாங்ஸ் போட முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ரீசெண்டாக வந்து ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் அதில் வந்து சாங்ஸ் கிடையாது, ஆனால் மியூசிக் அவ்வளோ ராஜா சார் கேட்கவே வேண்டாம். மேபி சாங்ஸ் தேவையே கிடையாது அந்த படத்துக்கு. அந்த மாதிரி எடுத்திருக்காரு மிஷ்கினோட டைரெக்ஷனில். மிஷ்கினுக்கு ஒரு பாட்டு பாடியிருக்காரு, பிசாசுன்னு ஒரு படத்தில் பாடியிருக்காரு அந்த பாட்டு. ஸோ அந்த அப்படி இருக்கும்போது இட்ஸ் ஆல் த சிச்சுவேஷன் ஆல்சோ. பட் இட்ஸ் நைஸ் டு ஹேவ் சாங்ஸ். இப்போ ஸ்பெஷலி இப்போ கோச்சடையான் நம்ம எடுத்தோன்னா அந்த ஸ்டோரி லைன் ரொம்ப நல்லா இருக்குது, சாங்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இந்த ஸ்டோரி அந்த சாங்ஸ் ரெண்டும் சேர்ந்து வரும்போது இட் ஹோல்ட்ஸ் த ஃபிலிம் ரியலி டுகெதர். ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கும். அந்த மியூசிக்கோட சேர்ந்து வரும்போது அந்த சாங்ஸ் கரெக்டாக வரும். என்னவளே அடி என்னவளே எந்த இதயத்தை தொலைத்து விட்டே, எந்த இடம் அது தொலைந்த இடம் அந்த இடத்தையும் மறந்து விட்டேன். உந்தன் கால் கொரசில் அது தொலைந்ததென்று உந்தன் காலடி தேடி வந்தேன். எல்லா இந்தியா கிளிட்ஸ் நேயர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. எனக்கும் என்னுடைய டாக்டருக்கும் இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நேயர்களோட சில விஷயங்கள் பகிர்ந்து கொள்ள முடிஞ்சதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. See you. Say bye.